அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் செய்யும் வணக்கங்களில் மிகச்சிறந்த வணக்கமாக நோன்பு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த நோன்பை சிலாகித்து கூறும்போது, மனிதனுடைய அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது என்று சொல்கின்றான். சகோதரர்களே, ஏனைய அமல்களில் நோன்பை தனக்குரியது என்று அல்லாஹ் கூறுவதற்கு காரணம் என்னவென்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்தால், இந்த நோன்பு மிக பெரும் ஒரு இரகசியமான ஒரு அமலாக, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உண்மையான நோன்பாளி யார் என்பதை தெரியக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் அதை தனக்கு என்று தேர்வு செய்திருக்கின்றான். எனவே ஒருவர் நோன்பாளியா அல்லது நோன்பு இல்லாமல் இருப்பவரா என்பதை மனிதர்களால் தீர்வு செய்ய முடியாது. அதை அறிந்தவன் அல்லாஹ் மாத்திரமே. எனவே நோன்பாளியினுடைய உள்மனதில் இருக்கும் நீயத்து யாது என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கின்றான். எனவேதான் ஏனைய அமல்களை விட நோன்பு எனக்குரியது என்று நோன்பை அல்லாஹ் சிறப்பித்து கூறியிருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பாளியினுடைய நோன்பு அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாக அமையப்பெறும் பொருட்டு இந்த நோன்பாளி தனது நோன்பில் பேண வேண்டிய பல்வேறு அம்சங்களை மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. மனிதன் மறுமை நாளில் தான் செய்யும் அமல்களை இழந்து போகும் அவலநிலை அவனுக்கு ஏற்படும். அந்த நன்மையை அல்லாஹ்வுக்கு என்று அல்லாஹ் கூறிய முறையில் நிறைவேற்றாத போது அவனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் பறிபோகக்கூடியதாக இருந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நோன்பாளி அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை நான் முடிப்பதாக அந்த மனிதன் இஹ்லாஸை கடைபிடிக்க வேண்டும். இஹ்லாஸான முறையில் நோன்பு நோட்கின்ற போதுதான் அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டு இன்னும் இரட்டிப்பான நன்மைகளை அவனுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். சகோதரர்களே, மனிதன் நோன்பின் மூலமாக மிக பெரும் ஒரு பொறுமையை அவன் கடைபிடிக்கின்றான். பொறுமை என்று சொல்கின்ற போது மார்க்கம் 3 விதமான பொறுமைகளை எமக்கு சொல்கின்றது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களில் அவன் பொறுமை செய்வது, மனிதன் செய்யக்கூடிய தீமைகளிலிருந்து தன்னை காத்து பொறுமை கொள்வது, அதே போன்று நற்கருமங்களை ஆற்றுவதில் பொறுமை கொள்வது. நோன்பு என்ற இந்த வணக்கத்தை பொறுத்தவரைக்கும் பொறுமையினுடைய 3ஆம் பகுதியாக நாம் சொன்ன நற்கருமங்களை ஆற்றுவதில் பொறுமை செய்வது என்ற அடிப்படையை சார்ந்ததாக இருக்கின்றது. எனவே மனிதன் தன் உள்ளத்தை கட்டுப்படுத்தி இந்த நோன்பு என்ற வணக்கத்தின் மூலமாக தனக்கு வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் தடுத்து தான் உண்ணாமல் குடிக்காமல் உடல் உறவில் ஈடுபடாமல் நோன்பு என்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நோன்பில் தன்னுடைய உள்ளத்தை அவன் கட்டுப்படுத்துகின்றான். எனவேதான் ஹதீஸில் குதுசியில் வந்திருக்கின்றது, நோன்பாளியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹ்வத, அவன் தன்னுடைய உணவு குடிப்பு ஆசை என்பவற்றையெல்லாம் எனக்காக விட்டுவிடுகிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் தன் வாழ்க்கையில் பொறுமையை கொள்வதில் அவன் தன்னுடைய தனக்கு பாவமான காரியங்கள் செய்யும் சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அந்த பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழ்வதற்காக அவன் பொறுமையை கடைபிடிக்கும் கடமைப்பாட்டில் இருக்கின்றான். எனவே பொறுமை என்பது இந்த நோன்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக பெரும் ஒரு பாடமாகும். பொறுமையை கற்றுக்கொண்டு விட்டால் இந்த பொறுமை வாழ்க்கையில் நாம் தீமைகள் செய்ய முற்படுகின்ற போது அல்லாஹ்வுக்காக நாம் பொறுமை காக்க வேண்டும் என்ற அந்த கடமைப்பாடை எமக்கு உணர்த்துகின்றது. பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் கூலி வழங்குகின்ற போது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அவர்களுக்கு அளவில்லா கூலியை வழங்குவதாக சொல்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு இந்த வணக்கத்தின் சிறப்பை பற்றி கூறும்போது நபி அவர்கள் நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருப்பதாக சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சியில் ஒன்று நோன்பு திறக்கின்ற போது, 2ஆம் மகிழ்ச்சி நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது. ஆம், அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய இந்த கடமையை நிறைவேற்றியதின் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு வழங்கவிருக்கின்ற அபரிவிதமான வாக்கியங்களை அடைகின்ற போது நிச்சயமாக இந்த நோன்பாளி அகமகிழ்ச்சி ஆளாகி விடுவான். எனவே அல்லாஹ் கடமையாக்கிய இந்த நோன்பை கடைபிடிக்கக்கூடிய நாம் எமது வாழ்வில் அல்லாஹ்வின் மூலமாக எமக்கு வழங்கப்படவிருக்கின்ற அந்த வாக்கியங்களை நினைத்து மகிழ்ச்சி அடைபவர்களாக இருக்க வேண்டும். எனவே நோன்பாளிக்கு இருக்கும் 2 சந்தோஷங்களில் ஒன்று நோன்பை திறக்கின்ற போது, அடுத்த சந்தோஷம் நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கின்ற போது. அன்பிற்குரிய சகோதரர்களே,
கடமையான இந்த நோன்பை நோட்கின்ற போது நாம் எந்த ஒழுக்கங்களை பேணி இந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றதோ அந்த ஒழுக்கங்களை நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நோன்பாளி நோன்பு பிடிக்கின்ற போது பாவமான காரியங்களில் அவன் ஈடுபடக்கூடாது, சண்டை சச்சரவுகளில் அவன் ஈடுபடக்கூடாது என்று மார்க்கம் எங்களுக்கு உபதேசிக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பிறர் உங்களோடு சண்டைக்கு வந்தாலும் கூட நான் நோன்பு நோட்டிருக்கின்றேன், எனவே இத்தகைய சர்ச்சைகளில் நான் ஈடுபட மாட்டேன் என்று அதை விட்டு விலகிக் கொள்பவனாக அவன் தன்னை ஆக்கிவிட வேண்டும். எனவே சண்டை சச்சரவுகள் என்பது நோன்புக்கு பொருத்தமானதல்ல. எனவே நோன்புடைய நன்மையை குறைத்து விடக்கூடிய ஒரு அம்சமாக அது இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, பாவம் என்பது மனித உள்ளத்திற்கு விருப்பத்திற்குரியதாக இருக்கின்றது. மனிதன் பாவமான காரியங்களில் ஈடுபடுகின்ற போது அவனுடைய நோன்பின் மகிமை, நோன்பினுடைய நன்மை குறைந்துவிடும். எனவே நாம் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் பாவமான எந்த ஒரு காரியத்திலும் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. எந்த மனிதன் நோன்பு நோற்றிருக்கின்ற போது தீய மோசமான வார்த்தைகளை பேசுகின்றாரோ நிச்சயமாக அது அவருடைய நோன்பினுடைய சக்தியை இல்லாமலாக்கி போட்டுவிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நோன்பாளி தன்னுடைய நோன்பில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை, மார்க்கம் கற்றுத்தந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து அதன் மூலமாக நோன்பின் மூலமாக கிடைக்கவிருக்கக்கூடிய முழு பயனையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லநாயன் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக.